guys, welcome to Sujit Gaming. இன்னைக்கு நம்ம ஸ்டம்பிள் guys தான் ட்ரை பண்ண போறோம். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ஃபன்னாவும் இருக்க போது வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க கேம்குள்ள போலாம். ஓகே, சீக்கிரம் வந்துருச்சு. இது என்ன இடம்? இதில் நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கோம். நம்ம மட்டைக்கு மேலே பேர் கட்டுது பாருங்க. எல்லாரும் மட்டைக்கு மேலேயும் பேர் கட்டுது, நம்ம மட்டைக்கு மேலேயும் பேர் கட்டுது. சரி, இப்போ இங்கே என்ன இடம்? மேட்ச் ஸ்டார்டிங் கவுண்டர் நோடு 1 வந்தோடனே மேட்ச் நடக்கிற இடத்துக்கு போய்டுவோம் போல. தான் வந்துட்டோமே. இது என்ன இடம்? ஜுராசிக் ரஷ். நம்ம எங்கே இருக்கோம்? இத்தனை பேர் கும்பலாக இருக்காங்க. எங்கே இருக்கோம் தெரியலையே. சரி, கும்பலாக ஓடுவோம். ஓகே, தான் இருக்கிறோம் பாருங்க. நம்ம மண்டைக்கு மேலே பேர் கட்டுது. ஐயோ, அடி வாங்கி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கேன்னு. எப்படியாச்சும் தாண்டி போயிடணும். அவ்வளோதான், தாண்டி வந்தாச்சு. இதெல்லாம் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிடலாங்க. திருப்பி இதுவே வா, இதையும் கிராஸ் பண்ணியாச்சு. கீழே போகலாமா மேலே போகலாமா? மேலேயே போவோம். மேலே ஏற முடியல, ஏறியாச்சு. இப்போதான் அந்த மாதிரி இருக்கே. ஐயோ, பாறாங்கல் உருண்டு வருது, கீழே தள்ளி விட்டுருச்சு. சரி, பேசாமல் நம்ம மூடிட்டு கீழேயே போயிருக்கலாம். சரி, போவோம். இது என்ன டைனோசர்லாம் வருது? ஐயோ, டைனோசர் அடி ஷோபா, இந்த டைனோசரோட தலை தாங்க முடியல. ஓகே, அப்படியே கிராஸ் பண்ணி வர வேண்டியதான். என்னங்க டைனோசர் வருது? ஓகே, கிராஸ் பண்ணியாச்சு. இது என்ன வழி? என்னங்க உயரத்துக்கு வரலாம் வருது? ஐயோ, கீழே விழுந்துட்டோம். ஷோபா, ஐயோ, திருப்பி கீழே விழுந்துடக்கூடாது. அவ்வளோதான், பறந்து வந்தாச்சு. இது என்னது? இது என்னங்க முள் மாதிரி வந்துட்டு போகுது, தாண்டி வந்துட வேண்டியதான். ஓகே, இது என்னங்க திருப்பி விழுந்துச்சு, கீழே தள்ளி விட்டுருச்சு. பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். கீழே விழுந்துட்டா திருப்பி வரலாம் போலையே. திருப்பியும் கீழே விழுந்துட்டோம், திருப்பியும் வந்துட்டோம். இங்கே வந்தால் அங்கே வருது, அங்கே வந்தால் இங்கே வருது, மாற்றி வந்துக்கிட்டு இருக்கே. அதான் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுவும் கிராஸ் பண்ண வேண்டியதான். ஐயோ, கடைசி இதுக்கு வந்து கீழே விழுந்துட்டேங்க. சரி, போவோம். இது என்ன காத்தாடி மாதிரி சுற்றிட்டுருக்கு, நினச்சி கீழே விழுந்துட்டோம். இங்கே நாங்கள் இங்கேருந்து வந்துட்டோம். அவ்வளோதான், உள்ளே போயிட்டோம். 1 minute 36 செகண்ட்லேயே வந்துட்டோம். இது என்ன கோழியெல்லாம் வந்து பறந்து வருது. இவன் கீழே விழுவுறான், திருப்பியும் கீழே தான் விழுவுறான். இவன் அதுக்கிட்ட என்கிட்ட காமிக்கிறீங்க. கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான் போல். நம்மளை விட நூபாக இருக்கான் போலையே. நம்ம தான் நூபுன்னு பார்த்தா நம்மளை விட இவன் நூபாக இருக்கிறான் போலையே. ஓகே, அங்கே என்ன வாழைப்பழம்லாம் பறக்குது. அவ்வளோதான், ரவுண்டு ஓவர். இனிமேல் யார் நினச்சாலும் உள்ளே வர முடியாது. 24 பிளேயர்ஸில் 9 ரிமைனிங். அதில் நம்மளும் ஒருத்தர். நம்ம பக்கத்தில் ஒரு கோழி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடுத்த ரவுண்டு வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணணும். வரலைன்னா நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ வருமா? வந்துருச்சு டைல் ஃபால். கண்டிப்பாக நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியே தீரணும். ஓகே, இது என்ன இடம்? என்னங்க எல்லாம் நின்னோடனே கீழே விழுறான்? இது என்ன க்ரீன் கலரில் இருக்குது? ஓ, ரெட்டில் நின்னா கீழே விழுந்துருவோம், க்ரீனில் நின்னா கீழே விழுவ மாட்டோம் போலையே. சரி, ஓகே. ஐயோ, ரெட்டில் நின்றுட்டோம், கீழே விழுந்துட்டோம். இனிமேலாச்சும் கீழே விழுவாமல் போனோம். சொல்லி வாய்முள்ள கீழே விழுந்துட்டோம். ஓ, இந்த ரவுண்டில் 6 மெம்பர்ஸ் தான் குவாலிஃபை ஆக முடியும் போல். அது தெரியாமல் போச்சு. நமக்கு முன்னாடி போயிட்டாங்களா? கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். எப்படியாச்சும் ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். இவங்க போகிறத வச்சே நம்ம போயிட வேண்டியதான். நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு? இங்கே ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான். போடா, எங்கேயுமே எதையுமே கண்டுபிடிக்காமல் கீழே விழுந்துட்டான். வேணும் போயிட்டு வரான். ஐயோ, அவன் பின்னாடி போகலான்னு பார்த்தேன், கீழே விழுந்துருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ். நம்மளே குதிப்போம். இந்த சைடு வந்திருக்கோம். கரெக்டாக இருக்குது காய்ஸ். இந்த சைடு இதுவும் கரெக்டு. ஐயோ, முன்னாடி இருக்கிறதுல போகலான்னு நினச்சது தப்பாக போச்சு, கீழே விழுந்துட்டோம். சீக்கிரம் போகணும். 6 மெம்பர்ஸ் தான் குவாலிஃபை ஆக முடியும். அந்த 6 மெம்பர்ஸில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும். கீழே விழுந்துக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் நடக்காது. அங்கே பாருங்கள், ஃபினிஷில் இந்த ஆல்ரெடி 2 பேர் போயிட்டாங்க. 3ஆவதாக நமக்கு முன்னாடி ஒரு எறும்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை தாண்டிடணும். அவன் கீழே விழுந்துட்டான். ஓகே, சரி, ஓகே, உள்ளே வந்துட்டோம். இந்த ரவுண்டை நம்ம 1 minute 33 செகண்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இவன் யார்? நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், ரவுண்ட் ஓவர்.
இனிமேல் அவன் நினச்சா உள்ளே வர முடியாது. இப்போ 4 ரிமைனிங், 24ல் 4 தான் ரிமைனிங். மீதி 24 கீழே விழுந்துட்டாங்க போல். நமக்கு பக்கத்தில் அந்த கோழி எல்லா ரவுண்ட்லேயும் சர்வே ஆகிடுதுங்க. அடுத்த ரவுண்டில் விடக்கூடாது. இது என்ன லாவா இடம்? இது எப்படிங்க விளையாடணும் தெரியலையே. சரி, அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எப்படி விளையாடணும்? கல்லாக தான் இருக்குது. கீழே விழுந்துட்டோமே, ஜம்ப் பண்ணு. எலிமினேட்டடா? இதை எப்படி விளையாடணுன்னு தெரில. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எலிமினேட் ஆகிடும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் விளையாடணும். ஒன்றும் புரியலையே. ஓகே, சரி விளையாடுவோம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறதுனாலும் ஓகே தான். இது என்ன ஃப்ரீ? சரி, ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் நல்ல காஸ்டியூமு, நல்ல பொருளாக கிடச்சா நல்லாயிருக்கும். காஸ்டியூம் எபிலிட்டி டோக்கனா? இது என்னது? இதை வச்சு என்ன பண்ணுறது? வேறு ஏதாச்சும் பொருள் ஃப்ரீயாக இருக்கா? வேறு எதுவும் இல்லை, இது ஒன்று தான் போல். சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும்ல, அதை மறந்துட்டேன். சரி ஓகே, திருப்பி ஆரம்பித்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு விட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்லேருந்து தான் நினைக்கிறேன். 3 ரவுண்டு இது. 3வது ரவுண்ட்லேயே நம்ம எலிமினேட் ஆகிட்டோம். 3வது ரவுண்டு வரைக்கும் வந்து எலிமினேட் ஆகிட்டோம். அவ்வளோதான், மேட்ச் ஸ்டார்டிங். இது என்னது? இது என்னங்க இத்தனை சுற்றுது? இது எப்படி தாண்டி போகிறதுன்னு தெரியல. இதில் என்ன நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. இதில் நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கிறோம். நம்ம மண்டைக்கு மேலே பேர் கட்டுறத வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். இது என்னங்க சுற்றுது? ஐயோ, அடித்து பறக்க விடுதே. ஐயோ, எப்படியாச்சும் தாண்டி போனோம். போயே தீர்றோம். இந்த வழியாக போக முடியல. அவ்வளோதான். அப்பாடா, சுற்றுறதெல்லாம் தாண்டியாச்சு. இது என்ன பெரிய பெரிய ஃபுட்பால்லாம் இங்கே கிடக்குது. சரி ஓகே, அது வந்துட்டு போட்டோம். இது என்ன இது? இவ்வளோ பெருசாக சுட்டுட்டு இதெல்லாம் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் இந்த மஞ்சளில் பட்டால் ஸ்லோவாக போகுது. இனிமேல் அதில் படாமலாம் போகணும் போல். இது என்னங்க ஹெலிகாப்டர் ரெக்க மாதிரி அவ்வளோ வேகமாக சுற்றுது. கீழே வந்துட்டோம். நினச்ச மாதிரியே கீழே விழுந்துடும். எல்லா ரவுண்ட்லேயும் கீழே விழுந்துக்கிட்டே தானே இருக்கும். ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். என்னங்க அத்தனை பேர் உள்ளே போயிட்டாங்க, நம்மளுக்கு இடம் இருக்குமா? கீழே விழுந்துட்டோம். சோபா முடியல. அவ்வளோதான், கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறிய குமாரே. எலிமினேட்டடா? போன தடவையாச்சும் 3வது ரவுண்டில் எலிமினேட் ஆனோம். இந்த தடவை ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேட் ஆகிட்டோமே. 12 ரிமைனிங். அதில் நம்ம ஒருத்தராக இல்லை, கீழே விழுந்துட்டோம். அவுட் ஆகிட்டோமா? திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் விளையாடணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, திருப்பி விளையாடுவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படிலாம் கேட்க வேண்டியதாக இருக்கு பாருங்கள். சரி ஓகே, கிளைம் யுவர் ரிவார்டு. கிளைம் பண்ணியாச்சு. ஜெம்ஸ் எல்லாம் தராங்க. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும். சரி, விளையாண்டா போச்சு. ஓகே, திருப்பி ஆரம்பித்த இடத்துக்கு 5 4 3 2 1. அவ்வளோதான், மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்ன ஜங்கிள் ரோலு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். நம்ம தான் ஃபஸ்ட் ரோலே நிற்கிறோம். யாரையும் விடக்கூடாது முன்னாடி போகிறதுக்கு. இதே நீங்கள் நடந்து ஸ்லோவாக நடக்கிறோம். ஓ, சேர் மேலே நடக்கிறதுனால தான் ஸ்லோவாக போகிறோம் போல். சரி ஓகே, இது நீங்கள் சுற்றிகிட்டே இருக்குது. நம்மளும் அந்த சைடு பார்த்து தான் போகணும், தண்ணிக்குள் விழுந்துடக்கூடாது. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஒன்று தாண்டியாச்சு. திருப்பி அதே மாதிரி ஒன்று இருக்குதா, இதையும் தாண்டி போய் தான் ஆகணும். ஓகே, இப்போ திருப்பி அந்த சைடு. ஐயோ, கீழே விழுந்துட்டேன். சரி ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு கீழே விழுறதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் கீழே தள்ளி விட்றாங்க. பின்னாடி ஒருத்தர் இருந்து அவன் தள்ளி விட்றதும் இதுதான் இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆக வேண்டியதான். எப்படியாச்சும் அந்த சைடு குதிக்கணும். ஓகே, அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஃபினிஷ் லைன் கிட்டே. அவ்வளோதான், இந்த பாலத்து மேலே போனோன்னா திருப்பி இந்த சைடு சேர் இருக்கா. இந்த கல் மேலே ஜம்ப் பண்ணி போகலான்னு பார்த்தா இந்த கல் மேலேயும் நடக்க முடியல. அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான். நமக்கு முன்னாடி எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட வேகமாக நம்ம போகணும். இதென்ன முன்னாடி ஏதோ வருது. எலிமினேட்டடா? திருப்பி எலிமினேட்டடா? எத்தனை தடவை தாண்டா எலிமினேட் பண்ணுவீங்க? அட போங்கடா. 24 பிளேயர்ஸில் 12 ரிமைனிங். அதில் நம்ம இல்லையே, இந்த தடவையும் இல்லை. இவ்வளோ கஷ்டப்படுறோம். சரி ஓகே,
திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடணுமா? சரி ஓகே. அடுத்து என்ன இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்களோ தெரியலையே. ஃப்ளோர் ட்ராப்பா? என்னங்க இது? ஃப்ரீ கிளைம் யுவர் ரிவார்ட்ஸ். சரி ஓகே, கிளைம் பண்ணிட்டு போக வேண்டியான். நல்லா தரமாட்டேங்கிறாங்க. ஸ்பின் வீலில் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயும் நல்லதாக கிடைக்கல. ஆனால் அந்த எபிலிட்டி டோக்கரை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதை வச்சு என்ன பண்ணுறது? சரி, அது சும்மாவே இருந்துட்டு போட்டோம். திருப்பியும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3, 2, 1 அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ, இந்த இடமா? இந்த இடத்துல டைனோசர் பாறாங்கல்லாம் உருண்டு வந்துச்சு, அந்த இடம் தானே? சரி ஓகே. இதெல்லாம் அசால்ட்டுன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே அடிச்சு பறக்க விட்டுருச்சு. இதுவா? இது நம்மளை விடாதே, விட்டுடுச்சு. ஐயோ, எப்படியாச்சும் போகணும். அடியில் பூந்து வந்துட்டோங்க. திருப்பி அதே இருக்குதா? முடியலடையாப்பா. கீழே அடிச்சு பறக்க விடுது. பார்த்து தான் போகணும் போல. பார்த்து போகணும், அவ்வளோதான். இதுலேயும் அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு மேலேயே போவோம். மேலே பாறங்கள் வருது, சைடில் நின்றுக்கணும், அவ்வளோதான். ஐயோ, கீழே விழுந்துட்டேன். சரி பரவாயில்ல, டைனோசர்லாம் வருது, அடிச்சு பறக்க விடுது. ஏய் டைனோசருங்களா, எங்கேருந்து எங்கே பறக்க விட்டுருச்சு? இந்த சைடு போகலான்னு பார்த்தா இங்கேயும் வருது. சரி, நம்ம இந்த சைடே போவோம். வருது 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 வருது. கிராஸ் பண்ணியாச்சு. இந்த கொக்கைக்குள்ள இருந்து தாங்க டைனோசர் வருது. ஓகே, சரி இந்த வழியாக போவோம். ஐயோ, கத்தி அடிச்சு பறக்க விட்டுருச்சு. பார்த்து தான் போகணும் போல். சரி ஓகே, அவ்வளோதான், வந்தாச்சு. இங்கே என்ன அம்பெல்லாம் இருக்குது. அவளை அடிச்சு பறக்க விட்டுருச்சு, ஆனாலும் கரெக்டாக தான் பறக்க விட்டுருக்கு. ஐயோ, இது என்னங்க முள்? அங்கே வந்தால் இங்கே வருது, இங்கே வந்தால் அங்கே வருது. ஐயோ, கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறோமே. பார்த்து போகணும் இந்த இடத்துல. சரி ஓகே. பார்த்து போகணும். ஐயா, அவ்வளோதான் அவ்வளோதான், வந்துட்டோம். எஸ், வந்துட்டோம். வந்து என்ன பிரயோஜனம்? இங்கே கீழே விழுந்துட்டோமே. சரி, உள்ளே போகணும். எஸ், குவாலிஃபை ஆகிட்டோம். ரவுண்ட் ஓவர். கரெக்டாக நமக்கு மட்டும்தான் இடம் இருந்துருக்கும் போல். 24 பிளேயர்ஸில் இப்போ 12 பிளேயர்ஸ் தான் இருக்கும். அதில் நம்மளும் ஒருத்தர். இன்னும் எல்லாம் ரெயின்போ மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் நம்ம மட்டும் நார்மலாக தான் எப்பயும் போல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ரவுண்டு போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இதான் நாங்கள் இதெல்லாம் சுற்றுது. இது ஈஸியாக தான், பார்த்தாலே தெரியுது ஈஸியாக தான் இருக்கும்னு. சரி, ஈஸியாக இருந்தால் நல்லது தான். எல்லா ரவுண்ட்லேயும் எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்காக தாங்க. ஆனால் நீங்கள் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஓகே, இந்த கேப்பு உள்ள யூஸ் பண்ணி போக வேண்டியதான். ஓகே, ஏன் நீங்கள் மேலே வந்துட்டு போகுது. ஐயோ, ஓ, இது மேலே ஏறினீங்கன்னா அது மேலே விட்டு போகும் போல். ஓகே, அவ்வளோதான், வந்தாச்சு. இது என்ன சுற்றுது? வேகமாக நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஐயோ, கீழே தள்ளி விட்டாங்க. ஐயோ, கீழே தள்ளி விட்டான். சரி பரவாயில்ல, மேலே ஏறி போவோம். அவ்வளோதான். 6 மெம்பர்ஸ் தான் இதில் குவாலிஃபை ஆக முடியல, அதை மறந்துட்டேன். வேகமாக போகணும், சீக்கிரம். மறந்தெல்லாம் போகிறோமே. குவாலிஃபை ஆகிடுவோமா? ஐயோ, அடிச்சு பறக்க விடுதே. இன்னும் ஒருத்தருக்கு தான் இடம் இருக்குது. நம்ம தான் அந்த ஒருத்தராக இருக்கணும். ஐயோ, உள்ளே போயிட்டான். எலிமினேட்டட். ஏய் ஏய், எத்தனை தடவை தான்டா எலிமினேட் ஆகுது? திருப்பி எலிமினேட் ஆகிக்கிட்டே இருக்கோங்க. நமக்கு லக்கியே இல்லை போல். சரி போங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து தான் விளையாண்டு ஆகணும். திருப்பியும் ஆரம்பித்த இடத்துக்கே கூட்டு போய் விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, விளையாடுவோம். ஓ, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, எப்பயாச்சும் வரணும். ஓ, வரணும். வந்துருச்சு. சோபா, திருப்பி விளையாண்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதே. சீக்கிரம் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சே தீர்றோம். ஓகே,
ஏதோ நோட்டிஃபிகேஷன் சவுண்டு மாதிரி இல்லை. இருங்க செக் பண்ணிட்டு வரேன். நோட்டிஃபிகேஷன் சவுண்டு தாங்க. சரி ஓகே, இது தள்ளிட்டு போக வேண்டியதான். இது போன ரவுண்டில் இல்லை எலிமினேட் ஆகணும்ல, அந்த இடம் தானே. ஆனால் இந்த தடவை 12 மெம்பர்ஸ் உள்ளே போகலாம், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக போனோம், அவ்வளோதான். ஏன்னா எல்லாம் மேலே போயிடுச்சு. நடுவில் இருக்கிறதுல போவோம். எல்லோரும் என் கூடயே வரீங்களே. போன தடவையும் இதே மாதிரி தான் வந்தீங்க, கீழே தள்ளி விட்டீங்க. வர்றதான் வரீங்க, சும்மா வர மாட்டீங்க. போன தடவை அவங்க கீழே தள்ளி விட்டாங்க, இந்த தடவை நம்மளே கீழே தள்ளி விட்டுக்கிட்டோம். திருப்பியுமா மீண்டுமா? சரி பரவாயில்ல, போய்தான் போகலாம். நிற்காம போனோம். போயிட்டு அந்த சரி போவேன். அதுக்குள்ளே 8 பேர் போயிட்டாங்களா? 10 பேரா? இந்த ரவுண்டில் நம்ம எலிமினேட்டட். 12 பேர் இருக்காங்களே, பொறுமையாக போகலான்னு நினச்சேன். ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் கீழே விழுந்துட்டோம். திருப்பி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறோமே. இன்னொரு தடவை நான் கீழே விழுந்தேன்னா என் பேர் சுஜித் இல்லை, வேறு ஏதாச்சும் மாற்றி வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன ரவுண்டாக இருக்கும்? என்ன ரவுண்டுன்னு தெரியலையே. சரி ரிவார்ட்ஸ் இருக்குது, கிளைம் பண்ணிப்போம். பாஸ் லெவலப்பா, என்னதுன்னு தெரியல. ஜெம்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு. சரி விளையாடுவோம். என்னென்னு தெரியலையே. ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும் போல். என்னங்க நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம், வேறு யாரையும் காணோம். பின்னாடி இருக்கிறாங்களா? இவங்களாம் இல்லையா முதல்ல? சரி ஏதோ ஒன்று, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, அவ்வளோதான் வந்துட்டோம். இது என்ன கேனன் கிளைம் தெரில. சரி போய் தான் பார்ப்போமே. இதில் நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம சுற்றி இருக்கிறவங்கள எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறவங்களே. எங்கே இருக்கிறோன்னு தெரில. இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம். நம்ம இதை அப்படியே தள்ளி விட்டு போக வேண்டியதான். ஓகே, என்னங்க நம்மளுக்கு முன்னாடி நம்மள மாதிரியே ஒருத்தன் ஓடுறான், அதெல்லாம் பார்த்து போனோம். என்னங்க இதை குண்டு போடுது. நல்ல வேலை நம்ம அதிலெல்லாம் மாட்டலை. இங்கேயும் அதே மாதிரி பால் உருண்டு வருது. ஐயோ கீழே தள்ளி விட்டுருச்சு. இனிமேலாவது கீழே உழுவாமல் போகணும். சரி போவோம். குண்டு வரப்போது நினச்ச மாதிரியே வந்துச்சு. ரெண்டாவதாகவே நம்ம தாங்க வந்திருக்கோம். 36 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா மேட்சும் முடிச்சிட்டோன்னா இன்னும் இல்லைண்ணா கஷ்டம்தான். ஓகே, இவன் அவ்வளோதான். ரவுண்ட் ஓவர்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரவுண்ட் ஓவர். 24 பிளேயர்ஸில் 9 ரிமைனிங். 9 இல்லை 12ன்னு நினைக்கிறேன். 12 தான். சரி ஓகே, இப்போ எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு தெரியலையே. பிளாக் டேஷா? இது என்ன இடம்? இது என்னங்க சுற்றி இருக்குது? ஓஹோ, இந்த கேப்பில் பூந்து போகணும் போலையே, மாட்டக்கூடாதா? புரிஞ்சு போச்சு. ஓகே, இது என்னங்க இப்படிலாம் வருது? பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இந்த கேப்புக்குள்ளே பூந்து போகணும் போல. அதுக்குள்ளே குவாலிஃபையா? 6 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க போல. இதில் என்னடா இருக்குது? இதில் போய் எல்லாம் எலிமினேட் ஆகுறீங்க. எப்படியோ ஒன்று, நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த ரவுண்டுக்கு போகலாமா? ஓகே, அடுத்த ரவுண்டு என்ன ரவுண்டாக இருக்க போகுதுன்னு தெரில. நல்ல ரவுண்டாக இருக்கணும், ஈஸியாக. ஹனி ட்ராப், டோன்ட் ஃபால். என்ன இடம் இது தெரிலையே. சரி கீழே போவோம். நம்ம நிற்கிற இடம்லாம் ரெட்டாக மாறுது. ரெட்டாக மாறின அந்த பிளாக்ஸ்லாம் ஒரு சில செகண்ட்லேயே கீழே விழுந்துருங்க. ஓஹோ, இப்போ இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயரை நம்ம உடச்சிட்டு போயிட்டோன்னா அது கீழே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரையும் உடச்சிட்டோன்னா அது கீழே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரையும் உடச்சிட்டோன்னா அது கீழே ஒரு லேயர் இருக்கும். அதையும் உடச்சிட்டோன்னா நான் கீழே விழ வேண்டியதான். இப்போ என்ன பிரச்சனை? நான் கீழே இருக்கவங்களாம் எல்லாத்தையும் உடச்சி விட்டாங்க, அதனால நம்ம பார்த்து தான் போகணும். ஐயோ கீழே விழுந்துட்டோம். தான் பாருங்க, எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்து தான் போகணும் பொறுமையாக. எல்லாம் உடச்சி விட்டாங்க. கொஞ்சம் சைடில் இருக்க பிளாக்ஸ் வச்சு தான். குவாலிஃபைடா? 5 பேருமே எலிமினேட் ஆகிட்டாங்க போலயே. இந்த ரவுண்டில் நம்ம தான் வின் ஆகிருக்கோம். அவ்வளோதான், எப்படியோ இந்த கேமில் ஒரு தடவையாச்சும் வின் ஆகிட்டோமே. சரி ஓகே காய்ஸ்,
இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த கேமை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவே ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.